புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற உபச்சார கூட்டம். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு உபச்சாரிகள் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்கே இருக்குது. அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு விஜயை வந்து பாராட்டணும். செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக தலைவர் விஜய் டிஜிபி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். எனக்கு என்ன தெரியும்? படிப்பறிவில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றோம். இந்த நாட்டில் தான் விஜய்னு ஒருத்தர் வரலன்னா இவ்வளவு தற்குறிகள் இருப்பதே தெரியாம போயிருக்கும். இது ஒரு வரமுறை இல்லாத தற்குறி கூட்டம். இது ஒரு தரங்கட்ட தற்குறி கூட்டம். புருஷன் எனக்கு தேவையில்லை, விஜய் போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சார கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் எனக்கு நான் விஜய்க்கு அண்ணனா அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்லக்கூடிய விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு விபச்சார கூட்டமா மாறி இருக்கு. இதுக்கு மேல உங்க முன்னால என்னால பேச முடியலையா? மகளிர் சார்பாவே சொல்றோம், இத ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். இதுக்கான நடவடிக்கை எங்களுக்கு எடுத்தே தீரணும். அக்கடே சூடு அக்கடையா. எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க வீட்டுக்கார கேப்பாரு என்ன பிடிக்குமா விஜய், எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. உப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். மச்சான் தங்கச்சி நல்ல பொண்ணு, தெருவில் வர்ற யாரையும் கண்டெடுத்து பார்க்காது, பச்சை ஓலை. ஆமா, நான் 18 வருஷமா விஜயை லவ் பண்றேன், இது விஜயோடைய அப்பாவுக்கும் தெரியும். ஐ லவ் விஜய் அப்படின்னு ஒரு திருமணம் முடிந்த பிள்ளை குட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்லுது. நான் 26 வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். நான் அவர் லவ் பண்ணிருக்கேன், இதை நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன். ஓ ராஜா, நீ கேட்டியாடா, இவதாண்டா தமிழ் பொண்ணு. யாராவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தர் கண்டிச்சிங்களா? எஸ் சந்திர சார் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் ஒரு தடவை மீட் பண்ணப்ப நான் உங்க பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆமா 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 கண்டிப்பா. இதுல என்ன இருக்கு, அவர் மேல ஏன் ஆசைப்படக்கூடாதா? ஐயோ, இந்த அடக்க உடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. திமுக யாராவது ஒருத்தர் நான் ஸ்டாலினை லவ் பண்றேன், உதயநிதி ஸ்டாலினை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதிமுக ஒருத்தர் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை லவ் பண்றேன், 18 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஐயோ, எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. நாம் தமிழர் கட்சியில சொல்லுவாங்களா? இல்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில சொல்லுவாங்களா? இல்ல காங்கிரஸ்ல சொல்லுவாங்களா? இல்ல வந்து இந்திய பொதுவுடைமை கட்சியில சொல்லுவாங்களா? இல்ல பிஜேபியில சொல்லுவாங்களா? போது நிப்பாட்டு. ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, குப்பை பேருக்கிற கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு 4 பொண்டாட்டின்னு. அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு, சரியா? இருந்ததா கூட இருக்கட்டும், அது அவர் பர்சனல். ஏங்க சும்மா ரோட்ல போறோன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்க தப்பா? 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலை. சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்திருக்கிறார். அக்கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகிய ரஞ்சனா நாட். தாவை கலந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அபியூஸ் பண்ணணும்ன்றது ஒரு கலாச்சாரமா வச்சு கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள முடக்கணும். நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். ரூட் மாஃபியா அந்த 25 ரூபாய் பெர் ட்வீட் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பாசே தீயா வேலை செய்யணும். ஒரு 2 ட்வீட் காட்டுறேன். இந்த பொறுக்கி விக்டரும் பாம் குமாரும் போட்டுக்கிற ட்வீட் தான். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. இந்த பாம் குமார் போட்டுக்கிற பதிவு முதல்ல பாருங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனக்கு ஒன்றுனா கூட அவர் அமைதியாக இருந்துருவார். ஆனால் தன்னுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதனா ஒன்றுனா ஆளா வந்து நிக்கிறது நம்ம தலைவர் மட்டும் தான். இப்ப புரியுதா இது எவ்வளவு பிளான்டா பண்றானுங்க இவனுங்க அப்படின்ட்டு? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். அப்படியே விஜய் வந்து இந்த ரசிக குஞ்சுகளுக்காக அப்படியே முன்னாடி வந்து நிற்பார். தன்னோட ரசிகர்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிடுவார் விஜய் அப்படின்ற ஒரு நரேட்டிவா செட் பண்றானுங்க. கரெக்டா கட்டுவிட்டா. அப்புறம் ஏன்டா தஞ்சாவூர்ல அந்த விக்னேஷ்ன்ற பையன் இறந்தப்போ ஏன்டா போல வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஏன்டா அந்த பையனை ஒருத்தன் கூட போய் கண்டுக்கல? யார உன்னை தடுக்கிறது வளர்ச்சிய? அது யாருங்க? 2 பேரு
அவனை விட்டுருங்க, நீங்க தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான். விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கறான். நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல, விபச்சார வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ். நான் சொல்றேன், நீ விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது. என்னோட இன்ஸ்டாகிராம் மட்டும் ஒரு 1000 பேருங்க மகங்கிற கமெண்ட் 1000 பேர் போட்டிருக்கான். நாங்க ஏதாவது விஜய் அப்படி திட்டிருக்கோமா? தாவேகா கட்சிக்காரன் அப்படி திட்டிருக்கோமா? அப்ப எங்க குடும்பத்தை மட்டும் பேசுறது அவ்வளவு கமெண்ட், அவ்வளவு ஆபாச வார்த்தை. அத்தனை பேர் விஜய் கட்சிக்காரன். இவ்வளவு நாள் அரசியல் பேசியிருக்கிறோம், 14-15 வருஷம் அரசியல் பேசியிருக்கிறோம், எத்தனையோ அரசு கட்சி எடுத்து வழக்கு வாங்கிக்கிறோம், சிறைப்பட்டிருக்கிறோம். ஆனா இவ்வளவு வல்கராக எந்த கட்சியும் பேசியது கிடையாது. தமிழக வெற்றி மேடையில் ஏறி ஒரு பொண்ணு சொல்லுது, நான் விஜயனாவை பார்த்துட்டேன்னா நான் வந்து செத்துருவேன். நான் ஒருவேளை அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே செத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய புதைகுழிக்குள்ள அவருடைய புகைப்படத்தை போட்டு மூடுங்கன்றது. இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? இதுக்கு பேர் என்னடா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எந்த குடும்ப பொம்பளையாவது இப்படி சொல்லுவாளா? இதுக்கு பேர் முதல்ல என்ன? எவனாவது ஒருத்தன் கண்டிச்சீங்களா? மேடையில் இருந்த அத்தனை பேரும் தடிமாடு மாதிரி உட்கார்ந்தீங்கல்ல. யாராவ இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தன் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். சீமானுடைய குடும்பத்தை எவ்வளவு தரம் தாழ்ந்து தாவேக்காரன் எழுதுறான். தனிப்பட்ட என்னுடைய குடும்ப புகைப்படத்தை எடுத்து போட்டு எவ்வளவு ஆபாச அவதூறுகள். இதை பார்க்கிற உங்க தமிழக வெற்றியுடைய பெண்களுக்கு மன உளைச்சல் ஆகுனா எங்க வீட்டு பெண்களுக்கு மன உளைச்சல் ஆகாதா? எங்க வீட்டு பிள்ளைகளை இதை வந்து இரும்பு செஞ்சு வச்சிருக்கா. என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்ன இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல. சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? சென்னையில் ஒரே நாளில் 5 தொகுதிகளில் தாவேக தலைமை பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரியுள்ள நிலையில் விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்கு வர வேண்டும் என தாவேக நிர்வாகிகளிடம் தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தாப்பா கட்சி கூட்டம் நடக்குதான், சீக்கிரம் போ. கூட்டத்துல மாட்டிக்கிட்டா ஃபிளைட் பிடிக்க முடியாது என்னால. தாவேக நடத்திய பொதுக்கூட்டங்களால் இதுவரை 52 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று திருச்சியில் மீண்டும் தாவேக பொதுக்கூட்டம் நடைபெறுவதால் மக்கள் வீதியில் உள்ளனர். விஜய் தலையுகத்தில் ஒரு யமதர்மன். ஒரு பெண்ணுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். இன்னைக்கு கேண்டிடேட் செலக்ஷன் நிறைய அப்ளிகேஷன் வருது. ஆனா நிறைய கேண்டிடேட்ஸ் எங்க தலைவர் வந்து நிறைய பெண்கள் கேண்டிடேட்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. விஜயின் கட்சி அலுவலகம் முன்பாக அஜிதா என்ற பெண் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் பதவி கோரி தாவேக அலுவலகம் முன்பாக அவர் அதிரடியாக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளருமான SR தங்கபாண்டி மீது கட்சியின் மகளிர் அணி நிர்வாகி ஷர்மிளா சில வாரங்களுக்கு முன்பு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்தில் SR தங்கபாண்டி சாதி பார்த்து பதவி வழங்குகிறார், வசதியான பெண்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் பதவி வழங்கியுள்ளார். கடன் பிரச்சனைகளை தீர்க்க SR தங்கபாண்டி பெண் நிர்வாகிகளிடம் பணம் வாங்கினார். ஒரு கட்டத்தில் மன உளைச்சலில் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள முயற்சித்தேன். தங்கபாண்டியனிடம் தயவு செய்து என்னுடைய பணத்தை பெற்று தாருங்கள், தங்கபாண்டி மீது புகார் தெரிவித்து இருப்பதால் என் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியிருந்தார். என்னடா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்